ஒரு PDF டாக்குமெண்ட் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்றது? நம்மகிட்ட மல்டிபிள் பேஜஸ் இருக்கிற PDF டாக்குமெண்ட் இருக்கு. அத எப்படி இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டா இல்ல பேஜ் பை பேஜா எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதே போல நம்மகிட்ட தனித்தனி PDF டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்கிட்ட பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4ன்னு டாக்குமெண்ட் இருக்கு. இத சேர்த்து ஒரே டாக்குமெண்ட்டா எப்படி கம்பைன் பண்ணி மெர்ஜ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்க்குள்ள போயிடுங்க. உங்களோட விண்டோஸ்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணா PDF மெர்ஜர் அண்ட் ஸ்பிளிட்டர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி வந்ததும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிக்கங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா PDF மெர்ஜர் அண்ட் ஸ்பிளிட்டர் ஆப் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கெட் கொடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் ஆயிடும். இது இன்ஸ்டால் ஆக ஒரு கொஞ்ச நேரம் எடுத்துக்கும். PDF மெர்ஜர் அண்ட் ஸ்பிளிட்டர் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் கொடுக்கலாம். இல்லை நீங்க உங்களோட விண்டோஸ்ல போயிட்டு இந்த PDF மெர்ஜர் அண்ட் ஸ்பிளிட்டர் வந்து போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து வந்துருச்சு. இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு வந்து. ஒன்னு வந்து PDF மெர்ஜ், அதே போல PDF ஸ்பிளிட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆட் PDF ஃபைல்ஸ், அதாவது PDF ஃபைல்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணணும். அதை அப் அண்ட் டவுன் அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல நம்பர் படி நம்ம ஷார்ட் பண்ண மாட்டதுலையும் பண்ணிக்கலாம். ஆட் PDF கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணாக்க நமக்கு ஒரு பாப்அப் விண்டோ வரும். இப்போ பாருங்க எங்கிட்ட பேஜ் 1, 2, 3, 4 இருக்கு. இதுல வெறும் பேஜ் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. எங்கிட்ட வேற எதுவும் இல்லை. ஸோ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டா இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கு அப்புறமா நான் இப்போ இது வந்து மேலே கொண்டு போறேன்னா மேலே கொண்டு போகணும், இல்லை கீழே கொண்டு வரணும். இதை மேலே கொண்டு போனாலே மேலே கொண்டு போகணும். இதை எனக்கு டவுன் கொண்டு வரணும், இதை எனக்கு வந்து டவுன் கொண்டு வரனாலே நம்மளால பண்ண முடியும். இப்போ நான் 1, 2, 3, 4ன்ற ஆர்டர்லயே நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் போயிட்டு என்ன பண்றேன்னா இதை மெர்ஜ் பிடிஎஃப் கிளிக் பண்ணிக்கிறேன். மெர்ஜ் பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல வந்து கொடுக்கலாம். நம்ம மெர்ஜ் பிடிஎஃப் ஃபைல்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துறேன். அவ்வளவுதாங்க. இந்த ஃபைல் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்ல காப்பி டு ஓப்பன் ஃபைல்னு கொடுக்கலாம். இந்த ஓப்பன் ஃபைல் கொடுத்துறேன் நான். இங்க பாருங்க பேஜ் 1, 2, 4 வரைக்கும் இது வந்து கிரியேட் ஆகி மெர்ஜ் ஆயிடுச்சு. 4 வந்து வந்துருச்சுங்களா? இதே ஃபைல் தான் பாருங்க இந்த இடத்துல இருக்கு. இப்படிதாங்க நம்ம வந்து ஒரு PDF ஃபைல் வந்து மெர்ஜ் பண்றது எப்படின்னு பார்த்தோம். இப்போ கம்பைன் பண்ண இல்ல மெர்ஜ் பண்ண PDF ஃபைலை எப்படி ஸ்ப்ளிட் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். PDF மெர்ஜர் அண்ட் ஸ்பிளிட்டர்க்குள்ளே போயிடுங்க. பேக் வந்துடுறேன். இப்போ ஸ்ப்ளிட் PDF இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ராக்ட் பேஜஸ் ஃப்ரம் யுவர் PDF ஆர் சேவ் ஈச் பேஜ் as a செப்பரேட் PDF இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த லோட் PDF இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட மெர்ஜ் பண்ண PDF ஃபைல் வந்து இருக்கு. இந்த மெர்ஜ் PDF ஃபைல் இருக்கு இல்லையா? இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எத்தனை PDF பேஜஸ் இருக்கு இந்த PDF ஃபைலுக்குள்ள அப்படிங்கறது இது வந்து உங்களுக்கு காட்டும். நான் என்ன பண்றேன்னா இப்போ 1 and 4 வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு செலக்டட் ரேஞ்சஸ் 1 and 4 இருக்கு பாத்தீங்களா? எப்படிலாம் செலக்ட் ஆல் இல்ல ரிவர்ஸ் செலக்ஷன் இருக்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான நீங்க அவுட்புட் செட்டிங்னு இருக்கு பாருங்க. இதுல எக்ஸ்ட்ராக்ட் செலக்டட் பேஜஸ் இன்றைய சிங்கிள் PDF, அதாவது இந்த ரெண்டு பேஜஸ் சேர்ந்து ஒரு ஃபைலா வரும். அப்படி இல்லையா எக்ஸ்ட்ராக்ட் ஈச் செலக்டட் பேஜ் இன்றைய PDF, அதாவது இது ரெண்டும் தனித்தனி PDF ஃபைலா நமக்கு சேவ் ஆகும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்க இது வந்து செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஃபைலா வேணுமா தனித்தனி ஃபைலா வேணுமா செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் PDF கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் வந்து நம்மள செலக்ட் பண்ண சொல்லுங்க. நான் என்ன பண்றேன்னா புதுசா ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான். ஃபைல்ஸ் வந்து தனித்தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த இடத்துல தான் இருக்கு பாருங்க. பேஜ் 1 அண்ட் பேஜ் 4 தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேஜ் 1 தனி ஃபைல், பேஜ் 4 தனித்தனி ஃபைல். இது நம்ம அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா ஒரே ஃபைலாகவும் வரும். இப்படிதான் நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்றது அப்படிங்கிறது பண்ணலாம். அதே போல நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபைலா மாத்துறதுன்றது நான் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் இதே போல ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி.